இன்னைக்கு நம்ம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன நோ ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோய்க்கின் தனிமையில இருக்கனால ஒரு சாத்தான் கூட ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. பல ஜென்மங்கள் அந்த சாத்தான் கூட பொண்ணா இருக்கிற மாதிரி அந்த ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அதனால ஹீரோனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து ஹீரோன் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு கெலன். தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் யாரும் கிடையாது, அம்மா கிடையாது. அப்பா வந்து பார்த்தா 24 மணி நேரமும் பிசினஸ் சொல்லி சுத்திட்டு இருக்க ஒரு நபர். அதனால இந்த பொண்ணு வந்து பார்த்தா தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா யாராச்சும் ஒருத்தவங்க தான் கூட இருந்தா நல்லா இருக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கோ இல்ல படுகிறதுக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும்போது டெய்லி வந்து பார்த்தா கடவுள் கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நண்பர்களோ இல்ல ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்களே கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா இந்த பொண்ணு டெய்லி புலம்புறது எந்த ஒரு கடவுளோட காதுக்குமே வந்து பார்த்தா கேட்கல. ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணும்போது ஒரு வார்த்தை மாத்தி சொல்லிடுறாங்க. டெய்லி நான் கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எந்த ஒரு கடவுளுமே வந்து பார்த்தா எனக்கு உதவி பண்ற மாதிரி தெரியல. கடவுள் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சாத்தானாச்சும் கூட எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உனக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு வந்து பார்த்தா நீ ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த ஜென்மம் இல்ல, இனி வரப்போற எல்லா ஜென்மமும் நீ எனக்காக மட்டும்தான் இருக்கணும். நான் வந்து பார்த்தா உனக்காக மட்டும்தான் இருப்பேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தா இடையில யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து பார்த்தா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்செப்ட் பண்றாங்க. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷம் ஆகுது. ஹீரோயின் வந்து பார்த்தா அதே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கணவர் இருக்காரு, அவர் பேரு தாமஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாமஸ் வந்து பார்த்தா ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி, அதாவது தனிமையில இருந்தாங்க, டிப்ரெஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அம்மா அப்பா கிடையாது அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சது அந்த பொண்ணை வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பாரு. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற நினைப்போட தான் இருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, தன் கணவரை ஒரு செகண்ட் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலுமே அவர் எங்க போனாலும் அவர் கூடவே வந்து பார்த்தா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் ஹீரோ வந்து பார்த்தா வேலைக்கு கூட போக கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு புடிவாதம் இருக்கும்போது அதுக்கு தாமஸ் என்ன சொல்றாங்க, எங்க பாருமா வேலைக்கெல்லாம் போகாம நம்மளால இருக்க முடியாது. அப்படி நம்ம வேலைக்கு போகாம இருந்தா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது. பணம் சம்பாதிச்சாதான் உன்னை நல்லபடியா பார்த்துக்க முடியும். சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாருன்னா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. ஹீரோ வந்து பார்த்தா 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம். அவங்க வந்து பார்த்தா வேகமா தன்னோட வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ரொம்ப வேலைக்கு லேட்டா போயிட்டதுனால அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப ஓனர் என்ன சொல்றானா, தம்பி புதுசா கல்யாணமான மாப்பிள்ள தான் நீனு, அதுக்குன்ட்டு 24 மணி நேரமும் பெட்ரூம்குள்ளே இருக்க கூடாதுப்பா. அடிக்கடி வெளியே போறணும், வெளில வந்தா வேலைக்கு போகணும், வேலைக்கு போனா வேலையை பார்க்கணும், வேலை பார்த்தா தான் பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சாதான் பொண்டாட்டி சந்தோஷமா பார்த்துக்க முடியும், குடும்பத்தையும் நல்லா நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பார்த்தா இப்போ ஒரு வேலை கொடுக்குறாரு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாலர் ஒரு பெரிய பில்டிங், அது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து வாங்க போறாரா. அவர் வந்து பார்த்தா அந்த ஊர்ல கவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு வந்து பார்த்தா இந்த பில்டிங் குளிச்சு போயிட்டு அதை வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போது அது ஹீரோ என்ன சொல்றாங்க, எது அது பாழடைஞ்ச பில்டிங், அது இன்னைக்கு நாளைக்கு இடிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நமக்கு என்னப்பா அவர் வந்து பார்த்தா பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதா சொல்லிட்டாரு, உடனே கிரைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்தா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து பார்த்தா நம்பிக்கையான பொருத்தனா பொண்ணை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சார் நான் போறேன், ஒரு வீடு எங்க இருக்கு, சீக்கிரம் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க, போயிட்டு உடனே கையெழுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் போது உடனே போயிட்டு வர முடியாதுப்பா, கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு போறதுக்கு 7-8 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது 7-8 நாள் ஆகுமா, என் பொண்டாட்டி சத்தியமா விட மாட்டா சார், ஏன்னா இங்க இருந்து போறதுக்கு ஒரு 7-8 நாள், அங்க ஒரு 2 நாள் தங்கிட்டு திருப்பி வரதுக்கு ஒரு 7-8 நாள், கிட்டத்தட்ட மாசத்துல பாதி நாட்கள் வந்து பார்த்தா நான் பயணமே பண்ணிட்டு இருந்தா தனியா இருக்கிற என் பொண்டாட்டி வந்து பார்த்தா ரொம்பவே பயப்படுவா, அதனால என்னால வந்து பார்த்தா போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன சொல்றேன்னா, தம்பி இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும், நீ போக முடியாதுன்னு சொல்றது உன் கஷ்டம் என்னன்ட்டு எனக்கு நல்லா புரியும், பட் என்ன பண்றதுப்பா, நமக்கு வந்து பார்த்தா நம்பிக்கையான ஒரு ஆட்கள் தேவை, அந்த ஆட்கள் வந்து பார்த்தா நீ தான், சோ நீ போனினா உடனே வந்து பார்த்தா எல்லாத்தையும் முடிஞ்சலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு கமிஷனா ஒரு சில அமௌண்ட் நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு வந்து பார்த்தா புரியுது, என்ன பண்றது வேற வழி கிடையாது, நேரம் அவங்க பொண்டாட்டிட்டு போய் இதை சொல்றாங்க, பட் அவங்க வந்து பார்த்தா ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் போறாரு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தா இந்த வேலையை பேண தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுருங்க, நம்ம வேற ஏதாச்சும் பொழப்பு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாருமா நமக்கு வந்து பார்த்தா நிறைய பணம் தேவைப்படுது, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஹீரோக்கு என்ன சொல்றாங்கன்னா, அங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் வந்துட்டு போனதாகவும் அந்த கனவுகள் வந்து பார்த்தா இவங்களை ரொம்பவே பயமுறுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க எனக்கு தாலி கட்டினீங்க, அந்த தாலி கட்டுறப்ப அந்த நேரத்தை கூட வந்து பார்த்தா என்னோட கண்ணுக்கு நீங்க மனுஷனா தெரியல, அதுக்கு பத்தி இது ஒரு கொடூரமான பேயோ பிசாசோ வந்து பார்த்தா எனக்கு தாலி கட்டினதாகவும் அதுக்கடுத்து நான் கல்யாணத்து வந்து எல்லாருமே இறந்து போனதாகவும் எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து பார்த்தா எனக்கு நிஜமா கனவா அப்படின்ட்டு தெரியல, ஆனா எனக்கு வந்து பார்த்தா இன்னுமே பயமா இருக்கு, சின்ன புள்ளையில இருந்து வந்து பார்த்தா
வியாதி எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்கிற ஹீரோ என்ன சொல்றானே, இங்க பாருமா நானும் வந்து பாத்திரம் ரொம்ப நாளா பார்த்து தான் இருக்கேன், நீயும் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே சொல்லிட்டா இருக்க, பட் இதெல்லாமே வந்து பாத்திரம் உன்னோட கற்பனை தான், இதை செஞ்சு வந்து பாத்திரம் இதை பத்தி பயப்படாத, நான் வந்து பாத்திரம் போயிட்டு வரேன், அது வரைக்குமே வந்து பாத்திரம் பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ரிக் அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பாத்திரம் கூப்பிட்டு போறாரு. இந்த பெட்ரிக் பற்றி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்திரம் சகஜமா பழகுவாரு, அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட வந்து பாத்திரம் ரொம்பவே நட்பா பழகுவாரு, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்க மாட்டாரு. பெட்ரிக் வந்து பாத்திரம் கல்யாணம் ஆயிட்டு வயித்துல ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் வெளியே வந்து பாத்திரம் 2 பசங்க இருக்காங்க, மொத்தம் 3 பிள்ளைங்களோட இவர் வந்து பாத்திரம் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் அடுத்த ஒரு 15 நாளுக்கு நான் வெளில போறேன் அப்படின்ட்டு தன்னோட பொண்டாட்டி வந்து பாத்திரம் பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பெட்ரிக் கிட்ட சொல்ல அவர் என்ன செய்யறானா, சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டுக்கு எல்லாரும் வந்து பாத்திரம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே வரமாட்டேனுது, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா திடீர்னு தன்னோட கழுத்துல இருக்கிற ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கு, அதை கட்டிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முடிய போட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. சோ மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வேலைக்கு கிளம்புறாரு. அப்படி போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க உங்க கையில வச்சுக்கீங்க, எப்பெல்லாம் என்னோட ஞாபகம் உங்களுக்கு வருதோ அதை எடுத்து பாருங்க, நான் கண்டிப்பா உங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சாத்தான வர வைக்கிறதுக்கான சில சிம்பிளா இருக்கும்ல அந்த மாதிரி மந்திர கட்டுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு பயத நபர் உட்காந்துட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பிரேயர் பண்ணிக்கிட்டு ஒரு பழங்காலத்து புக் எடுத்து படிச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றானா, நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன், நீங்க சென்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிற வரத்தை கொடுங்க ப்ளீஸ், நான் கேட்கிற வரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. யார் அவரு, யாருக்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு, என்னத்தை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இவர் வேற யாருமே கிடையாது, ஹீரோவோட போனர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில மாட்டி வரதுக்காக இவர் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இதே நேரத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோ தாமஸ் என்ன பண்றானா, காடு மலை எல்லாத்தையுமே தாண்டி கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கிட்ட போயிட்டாரு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவரால் பயணத்தை மேற்கொள்ள முடியாது, எனக்கு இருட்டாயிட்டு, அதனால இங்கே போய் நம்ம தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இங்க தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அப்ப அந்த ஊரோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கப்பா போற நீ, இந்த ஊர்ல யார பார்க்க போற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆர்பிலேக் அப்படின்ற ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படின்னும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி இங்க பாருப்பா, இந்த ஊர்ல தங்குறதுக்கு இடம் வேணா தரேன், பட் அந்த ஆளை நீ பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியும் அவர் திரும்பி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியான சைக்கோ மாதிரி பாப்போம், மனசை மாத்திருவா, உன்னோட மூளை வந்து பாத்தீங்கன்னா மங்கி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றானே, இங்க பாருங்க நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்கறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், என்ன வந்து பாத்தீங்கன்னா அவரை போய் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு உரிமை உங்களுக்கு கிடையாது, என்னோட வேலைங்க நான் அவரை போய் பார்க்கணும், இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரு என்ன பண்றானோ சில பணத்தை வாங்கிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இங்க தங்க வைக்கிறாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு வயதான பெண்மணி பேசுறாங்க, தம்பி அவர் சொன்னதை தான் நானும் சொல்றேன், தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்பிக் அப்படின்றவன போய் பார்க்காத, அவன் சரியான ஒரு பைத்தியக்காரப்பா, கண்டிப்பா உன்னோட மனதை மாத்திருவான், அது மட்டும் இல்லாம உன்னோட உயிருக்குமே ஆபத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, நீங்க என்ன வேணா பேசுங்க, பட் நான் அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்காக போறான். அப்படி ஹீரோ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கண்ணு முச்சு பாக்குறப்ப அந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து குதிரை மேல நிர்வாணமா வச்சுட்டு கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. இதை பாக்குற ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இந்த பொண்ணை வந்து நிர்வாணமா கூட்டிட்டு போறாங்க, எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த காட்டுக்குள்ள போனா அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ள இருக்கிற சவப்பெட்டி அதுக்குள்ள போட்டு புதைக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ வந்து பார்த்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். டக்குனு வந்து கண்ணு முச்சு பாக்குறப்ப ஹீரோ கண்ணுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனவு தான். இந்த கனவு வந்து ஹீரோக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழுக்கா தான் இருக்கு. இந்த கனவா இருந்தா ஹீரோ எப்படி அந்த சேத்துல எல்லாம் போய் மாட்டிருப்பான், சேத்துல மாட்டாந்தாலும் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துணியில அழுக்கா இருக்கும். இப்ப நடக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. ஹீரோக்கு என்ன பண்றானா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்குவானா, இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திருப்பி தன்னோட பயணத்தை தொடங்குறதுக்காக போறான். அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்த மக்கள் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நன்றி மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது கண்ணு கட்டின தூரம் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூட காணும், எல்லாம் எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ட்டு தெரியல, எங்க இங்க இருந்து யாருமே காணும், எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பத்தத்தோட அந்த இடத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஊர் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிலுவை மட்டும் அடிச்சு வச்சிருக்காங்க. என்னடா பெரும் சிலுவை மட்டும் இருக்கு, தப்பி தவறி ஏதாச்சும் ஒரு பேய் காட்டுகளை மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ குழப்பத்தோட இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான பனிப்பொழி ஏற்படுது. ஹீரோ போல வந்து பாத்தீங்கன்னா நடக்க கூட முடியல, தன்னோட பயணத்தை மேற்கொள்ள கூட முடியல. சரியான குளிர், இந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு குதிரை வண்டி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரட் வண்டி வருது. அந்த இடத்துல ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர் அப்படின்ற அந்த பணக்கார தான் அனுப்பி இருப்பாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, நமக்காக இந்த வண்டி வந்திருக்கு, இதுல ஏறி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த அரண்மனை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண அரண்மனை கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை அப்படின்றலாம், பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. இதுக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகணும், உள்ள போனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரை பார்த்து கழுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துறைக்கு என்ன பண்றானா உள்ள போறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம் நிக்குது. அவர் என்ன சொல்றானா, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தாமஸா, இந்த பத்திரத்துல கழுத்து வாங்குறதுக்கு நீங்க தான் வரீங்களா, எவ்வளவு நேரம் சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் பயத்தோட பேசுறாரு. எதிரில் இருக்கிற அந்த கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான
அதெல்லாம் தெரியல, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நான் உடனே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, என்ன வந்து பாத்தா மை லார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடு. அது மட்டும் இல்லாம நான் இப்போதைக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன், உடனே நீ கிளம்பலாம் முடியாது, நான் வந்து பாத்தனா பொறுமையா அதை படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடுவேன். நான் கையெழுத்து போட்ட கருத்தது நீ எப்ப வேணாலும் இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம், உன்னை யாருமே இங்க வந்து பாத்தனா தக்க வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் கையெழுத்து போடாம ஒரு நாளைக்கு இந்த இடத்தை விட்டுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஹீரோக்கு வந்து பாத்தா என்ன பண்றதுன்னு தெரியல. நாளே வந்து பாத்தா பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோ கிட்ட மொதப்படியில பேசினார்னா ஹீரோ பதில் சொல்ல காட்டி 50வது படியில போய் நிக்கிறாரு. இந்த அளவுக்கு வந்து பாத்தா கொஞ்சம் வேடா நடந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து பாத்தா சாப்பிட உட்கார சொல்லும்போது ஹீரோக்கு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ட்டு தோணுது. பட் இருந்தாலும் ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருக்காரு. அப்படி உட்காரும் போது பழத்தை கட்டும் போது தெரியாதனமா வந்து பாத்தா தன்னோட கையை கட் பண்ணிக்கிட்டாரு. கையை கட் பண்ணது அந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல. தம்பி உனக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது போல இருக்கு, உன் கையில இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாரு, ஹீரோட பக்கத்துல வராரு. ஒரு முகத்தை பார்த்தமே ஹீரோக்கு வந்து பாத்தா கொஞ்சம் கொடூரமா இருக்கு. அப்படியே வந்து பாத்தா ஹீரோ பாய்ந்து கண்ணை மூடிட்டு படுத்துட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண ஹெலனை காட்டுறாங்க. ஹெலனுக்கு வந்து பாத்தா அவங்க வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் போய் ரொம்ப நாள் ஆகுது, அவர் திருப்பி வந்த மாதிரி தெரியல. அவருக்கு வந்து பாத்தா என்ன நடந்துச்சு, அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாம ஹீரோயின் வந்து பாத்தா கொஞ்சம் மன வளர்ச்சல இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற யாராச்சும் அதை போய் பாருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து பாத்தா அதை கண்டுக்காத மாதிரி தான் தெரியுது. இதே நேரத்துல ஹீரோ வந்து பாத்தா திருப்பி கண்ணை மூச்சு பாக்குறாரு. நேத்து நைட்டு ஹீரோ பார்க்கும்போது இந்த அரண்மனை எப்படி புத்தம் புதுசா இருந்துச்சு, ஆனா இப்ப பார்க்கும்போது இந்த அரண்மனைக்கு வந்து பாத்தா ரொம்ப பாலடைஞ்சு போயிட்டு எப்போ வேணாலும் இடிஞ்சு போகலாம் அப்படின்ற நிலைமையில இருக்கு. நேத்து நைட்டு அந்த கிரியேச்சர் பக்கத்துல வரும்போது ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கண்ணை மூச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு இடமா இருக்கு. ஹீரோ வந்து பாத்தா அதை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு பாழஞ்ச பில்டிங், எப்படி இதுக்குள்ள நம்ம பார்த்தோம் எப்படி போறோம் அப்படின்றது கூட தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு கயத்தை வாங்கும்போது அந்த கவுண்டர் முதல்ல எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் கண்ணாடியில வந்து பாத்தா தன் உடம்ப பாக்குறாரு. யாரோ தங்க ஒரு நெஞ்சில கோடு போட்டு ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா அது நமக்கு எப்படி அடிபடுச்சு இந்த மாதிரி யோசிக்கும் போது திடீர்னு வந்து பாத்தா இருட்ட ஆரம்பிக்குது. இருட்ட ஆரம்பிக்கும் போது திருப்பி அந்த பில்டிங் வந்து பாத்தா பழமொழி புதுசா மாறுது. அந்த இடத்துல வந்து பாத்தா அந்த ஹார்லிக் அப்படின்ற வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பாயத்துல வந்து பாத்தா கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து பாத்தா அதை படிச்சு பாக்குறான். அவருக்கு வந்து பாத்தா சுத்தமா புரியவே இல்லை. என்னங்க இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒண்ணு இல்லப்பா இந்த மாதிரி வந்துட்டு பில்டிங் வாங்குற அப்படின்ற மாதிரி தான் சொல்லி போட்டிருக்கேன். இது என்னோட முன்னோர்கள் மொழி, உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, கையெழுத்து போடனா போடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பாத்தா என்ன மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து போடுறான். கையெழுத்து போட்டுட்டு அவனும் வந்து பாத்தா அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறான். இப்படி ரெண்டு பேரும் கையெழுத்து போட கிடந்து ஹீரோ என்ன பண்றான்னு சரி நான் கிளம்புறேன், வீலாந்து சரியாயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்கப்பா போற, இன்னைக்கு ஒரு நாள் நைட் இருந்துட்டு நாளைக்கு காலைல போ அப்படின்றாங்க. இது வந்து பாத்தா நைட்டு சரியா இருக்காது நீ போறதுக்கு போது இல்லங்க நான் இப்பே கிளம்புறேன், எனக்கு வந்து பாத்தா தூக்கனா வராது, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல தங்கறதுக்கு வந்து பாத்தா பிடிக்கல, வெறும் கெட்ட கெட்ட கனப்பா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா நான் தான் சொல்றேன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டீங்கன்னா போறவா அப்படின்னு சொல்லக்கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து பாத்தா அவங்க பொண்டாடி கொடுத்தா அந்த லாக்கெட்டை பிடிக்கிட்டு இது யாரும் பொண்டாடி கொடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு என்ன பண்றாங்கன்னா அதை மூந்து பாக்குறான். மூந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு ஏதோ ஒரு புரியாத பாசையில பேசும்போது ஆமா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ திருப்பி கேட்கும்போது ஒண்ணுலப்பா உன் பொண்டாடி கொடுத்து வச்சவ அப்படின்றத சொன்ன அப்படின்னு போது டக்குனு வந்து பாத்தா ஹீரோ திருப்பி மயக்கம் போற மாதிரி இருக்கு. அப்படியே வந்து பாத்தா தூங்கிட்டா. மறுநாள் காலை கேஞ்சி பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து பாத்தா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியல. சோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறப்ப வந்து பாத்தா அந்த கிரியேச்சர் இல்ல மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடமே வந்து பாத்தா பாழஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது எங்க போறது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து பாத்தா இந்த மாதிரி ஒரு இரும்பு கேட்டு தெரியுது. சரி இதுக்குள்ள போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஒரு சமாதி இருக்குமா, அதுல வந்து பாத்தா ஹார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் எழுதி இருக்கிறத பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு வந்து பாத்தா ஒரு விஷயம் புரியுது. ஹார்லிக் அப்படின்ற வந்து பாத்தா ஒரு வேம்பயர், அதனால வந்து பாத்தா சூரிய ஒளியில வர முடியாது, சூரிய ஒளியில வந்தா அவன் எரிஞ்சு செத்து போயிடுவான். அதனாலதான் நைட் நேரத்துல வந்து பாத்தா தன்னோட வேலைகளை காட்டிட்டு இருக்கான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, அவங்க கிட்ட தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தா இங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது டக்குனு வந்து பாத்தா இந்த மாதிரி ஏஞ்சி உட்காருவான். அதை பார்த்து ஹீரோக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். அப்படியே திருப்பி மயக்கம் போறான். மயக்கம் போட்ட கடுத்து அவன் என்ன பண்றான்னா டக்குனு ஹீரோ கிட்ட இருந்து எடுத்து அந்த லாக்கெட்டை எடுத்து அதுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றானா இங்க பாரு உன் புருஷன் திருப்பி வர மாட்டான், நீ எனக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல டக்குனு வந்து பாத்தா அந்த ஹீரோக்கு இன்ஃபெக்ட் ஆகுது. அவங்க வந்து பாத்தா அப்படியே தூக்கத்துல இருந்து ஒரு மாதிரி கெஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தா புரிஞ்சு போச்சு அவங்க கணவருக்கு வந்து பாத்தா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பேய் எதுக்கு வந்து ஹீரோனோட இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே தனிமையில இருக்கின்றனால எனக்கு வந்து பாத்தா யாராச்சும் துணைக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டது இந்த சாத்தான் கிட்ட தான். ஜென்மத்துக்கும் வந்து பாத்தா கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வருஷம் கூட அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தா ஒன்னா இல்ல போல இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தா நீ வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பாத்தா பைத்தியம் முடிச்ச மாதிரி என் புருஷனுக்கு ஏதோ ஆக போகுது என் புருஷனுக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி நூறு தனமா வந்து பாத்தா ரோட்டெல்லாம் சுத்தி மயக்கம் போட்டு விழுறாங்க. இதை பாக்குற வெற்றிக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணு கூட்டிட்டு டாக்டர் எல்லாம் போறாரு. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாரு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தா திடீர்னு பிக்ஸ் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த பொண்ணு வந்து பாத்தா ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க திருப்பி அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால ஏதோ ஒன்னு பாத்தா அவங்க பயந்துருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு நல்லா தெரியுது. அதனால இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதே நேரத்துல தான் மறுநாள் கிரண் கண்ணம் வச்சுட்டு வெற்றிக்கிட்ட என்ன சொல்றானே புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் உயிருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து இருக்கு, சோ உங்களை தான் காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி அவரை காப்பாற்ற போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறனால என்னாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெற்றி
வெற்றிக்கு என்ன சொல்றானா தான் ஃப்ரெண்டு கிட்ட திருப்பி டாக்டர் போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் என்ன சொல்றானா டாக்டரை பாக்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, அவங்க கணவருக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை தீர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க கணவர் இந்த இடத்துக்கு வரணும், அவங்க கணவர் வந்தாதான் அந்த பிரச்சனை நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோ என்ன சொல்றானா டேய் எங்கடா போயிட்டு நீ எங்கடா இருக்க எப்படா வருவா அப்படின்ற மாதிரி வெற்றிக்கு வந்து பார்த்தா தன் ஃப்ரெண்டை பார்த்து புலம்பிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தா ஒரு நபர் கொஞ்சம் வயசான நபர் மாதிரி இருக்காரு. அவர் வந்து பார்த்தா தெருவில் இருக்கிற கோழி ஆடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பச்சை தின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல யார் அப்படின்ட்டு இவங்க போய் பாக்குறப்ப ஒரு வேற யாருமே கிடையாது, ஹீரோ போட முதலாளி தான். இவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அங்க இருக்கிற ஜெயில இருக்கிற புறா தவக்கலை எல்லாத்தையுமே ஒரு தின்னுட்டு இருக்காரு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் வந்து பார்த்தா என் முதலாளி கிட்ட ஒரு விஷயம் வச்சேன், அவர் வந்து பார்த்தா செஞ்சுட்டாரு, அதனால வந்து பார்த்தா அவருக்கான வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அவரோட அடிமை தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதான் கேட்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே சாக போறீங்க, உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு, நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்கிற அவனுக்கு வந்து பார்த்தா புரிஞ்சு போயிட்டு யாருக்கு வெற்றிக்கு ஹீரோ வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்காட்டும், அதனால வந்து பார்த்தா அவன் எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றானா கண்ண மூச்சு பாக்குறான். இந்த நேரம் வந்து பார்த்தா பகல் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா பகல மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா அந்த கோட்டையை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல 3 பேனாய்கள் வந்து பார்த்தா வளர்ந்துட்டு இருக்கு போல இருக்கு. இந்த 3 போனாய்களுமே வந்து பார்த்தா இந்த பேம்பேர் தான் வளர்த்துட்டு இருக்கான். பகல் நேரத்துல ஹீரோ தப்பிச்சு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா ஹீரோக்கு என்ன பண்றானா அதுக்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்தை விட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜன்னல் பாக்குறான். அந்த ஜன்னல் வெளியே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. இதுங்க கிட்ட கடி வாங்கி சாகுறதோட நம்ம இப்படி குதிச்சு செத்து போலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்தா தெரியல. டக்குனு வந்து பார்த்தா ஹீரோ அந்த ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது வந்து பார்த்தா ஒரு ஊர் மக்கள் அவனை காப்பாத்துறாங்க. அதுல இருந்து வந்து பார்த்தா ஒரு சில கன்னியாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பையனுக்கு வந்து பார்த்தா ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு அவனை கண்ணு வைக்க வைக்கிறாங்க. அப்படி கண்ணு வைக்க வைக்கும்போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோ என்ன சொல்லி எழுந்திருக்கிறானா ஹார்லிக் அப்படின்ற பேரை சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பார்த்தா இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க தம்பி உன்னோட ஆத்மா வந்து பார்த்தா அவன் கிட்ட மாட்டிட்டு இருக்க போல இருக்கு, இனிமேட்டு வந்து பார்த்தா உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனா உன்னை காப்பாத்துறோம் சொல்லி நினைச்சினா தயவு செஞ்சு இந்த இடத்துல ஏறு, வெளியே போகாத, வெளியே போனா உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்றானே இல்லங்க என்னால வந்து பார்த்தா வெளியே போகாம இருக்க முடியாது, என் பொண்டாட்டியை நான் காப்பாத்தி ஆகணும், என் பொண்டாட்டி வந்து பார்த்தா ஆபத்து இருக்கு, என் பொண்டாட்டியை தேடி தான் அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுப்பா, ஏன்னா அவன் சபிக்கப்பட்டவன், அவனால அந்த அரண்மனையை விட்டு வெளில வர முடியாது, அப்படி வெளியே வந்தானா கண்டிப்பா அவன் இறந்து போடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் கிடையாது, தலைவன் வந்து பார்த்தா ஏற்கனவே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டான் போல இருக்கு. ஹீரோ போட பூர நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு கப்பலை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு சவப்பெட்டியில வந்து பார்த்தா இந்த சாத்தானோட சிம்பிள் இருக்கு. எஸ் இந்த ஹார்லிக் அப்படின்ற பேய் வந்து பார்த்தா அதுக்குள்ள போயிட்டு இருக்கு போல இருக்கு. இதே நேரத்துல இந்த கப்பல்ல வந்து ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அவன் வந்து பார்த்தா தனிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து பார்த்தா இன்னொருத்தனுக்கு பரவிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிளாக் நோய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பரவுறனால எல்லாருமே ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ரத்த வாந்தி எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஹார்லிக் அப்படின்றதான். சோ பெட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டே எல்லாரோட ரத்தத்தையுமே குடிச்சிட்டு இருக்கிறான் போல இருக்கு. இப்ப அப்படியே வந்து பார்த்தா இங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கு. இதே நேரத்துல தான் வந்து பார்த்தா ஹீரோக்கு என்ன பண்றானா அவன பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்றக்காக குதிரையில வந்து பார்த்தா போயிட்டு இருக்கான். யார் சொல்றதையும் கேட்காம இதே நேரத்துல அந்த கப்பல்ல காட்டுறாங்க. அங்க இருக்கிற முக்காவாசி பேர் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க. அதுவும் இந்த மர்மமான முறையில ரத்த வாந்தி எடுத்துட்டு தான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பெட்டிக்குள்ள இருக்க டிராகலா தான். அதுதான் வந்து பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல அந்த டிராகலா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஹீரோனுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக ஒரு ப்ரொஃபசர் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. இந்த கேரக்டர் வந்து கருத்தா படம் வந்து பார்த்தா கொஞ்சம் துருதுருப்பாகும். அவர் வந்து பார்த்தா என்ன சொல்றானோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற சொல்லு, அப்படி சொன்னாதான் என்கிட்ட வந்து பார்த்தா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும், உனக்கு என்ன ஆச்சு அதை திருப்பி சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்க நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தா அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு. அப்பா வந்து பார்த்தா 24 பிசினஸ் பிசினஸ் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தனால இந்த பொண்ணை வந்து பார்த்தா சரியா கவனிக்காம விட்டுட்டாரு. அதனால அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா கூட இருக்கிற யாரும் கிடையாது, ரொம்பவே டிப்ரெஷன்ல போயிட்டு இருந்திருக்காங்க. இதனால தான் டெய்லி வந்து பார்த்தா கடவுள்கிட்ட அவங்க ப்ரேயர் பண்ணிருக்காங்க. தனக்கு நினைவு தெரிஞ்சு அதாவது அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ண கடுத்து கடவுள்கிட்ட வந்து பார்த்தா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல குடும்பம் இல்லாட்டி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா எந்த ஒரு கடவுளுமே வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணல அப்படின்றனால ஒரு நாள் தெரியாதனமா ஒரு கொடூரமான சாத்தான் கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. ஆனா அது என்ன சொல்லியிருக்குன்னா நான் வந்து பார்த்தா உனக்கு உதவி பண்றேன், ஆனா நீ வந்து பார்த்தா வரப்போற எல்லா ஜென்மத்துக்கும் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் யோசிக்காம ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. அதுக்கடுத்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்ல அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தா பல முறை ட்ரெஸ் இல்லாம கண்ணு மூச்சு பார்த்திருக்கேன், ட்ரெஸ் இல்லாம படுத்திருப்பேன், என் உடம்புலாம் வந்து பார்த்தா அடிச்சு போட்ட மாதிரி வலியா இருக்கும், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியாது, பகல்ல நார்மலா இருப்பேன் பட் நைட் மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிட்டு இந்த வந்து பார்த்தா ஏதோ ஒரு கொடூரமான ஒரு சாத்தானோ என்னமோ வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்கு அப்படின்றனால இதை வந்து பார்த்தா நம்ம சீக்கிரமா வந்து பார்த்தா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. இந்த டிப்ரெஷன் வந்து எப்போ குறைய ஆரம்பிச்சது, அது மட்டும் இல்லாம தூக்கத்துல வந்து பார்த்தா இந்த பொண்ணு நிர்வாணமா படுத்திருந்தால அதெல்லாம் எப்போ குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவை பார்த்ததுக்கு அடுத்ததான ஹீரோ கல்யாணம் பண்ணதுக்கு அடுத்தது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, அதனால இந்த பொண்ணு வந்து பார்த்தா நல்லா தான் இருந்திருக்காங்க. அதனால தான் ஹீரோ வந்து பார்த்தா தன்னை விட்டு போயிட்டாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஹீரோ வந்து பார்த்தா வேலைக்கு கூட போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிருக்காங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணை விட்டுட்டு கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேம்பயர் கிட்ட போயிருக்கான் போல இருக்கு. இதுக்கு அடுத்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஹீரோனை பொசஸ் பண்ண வரும் அப்படின்ற பயத்துல தான் ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இனிமே இருக்காங்க போல இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ அந்த வேம்பயர் என்ன பண்ணுதுன்னா ஹீரோனை பொசஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல திருப்பி அந்த கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல வரத இந்த சவுப்பெட்டி மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டும் இதை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எலிகள் இருக்கு. இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் நோய் எல்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோவோட போனரை தான் காட்டுறாங்க. அவருக்கு என்ன பண்றேன்னா ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாழடைஞ்ச பில்டிங், அதாவது புதுசா வாங்கின அந்த பில்டிங் வந்து நம்மளோட ஹார்லிக் வந்து பார்த்தா தங்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஓனர் பேசுறாரு. பாஸ், நான் உங்களோட அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு. உங்களுக்காக அந்த பொண்ணுக்கு யாரும் சொல்லுங்க, அவளை நான் போய் தூக்கிட்டு வரேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, என்னால அதை பண்ண முடியாது. அது காரணம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தா விருப்பப்பட்டு வந்தாதான் எங்களுக்குள்ள வந்து பார்த்தா அந்த ஊழல் அப்படின்றது நடக்கும், மத்தபடி அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே நேரத்துல தான் வந்து பார்த்தா ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ நிலைமை வந்து பார்த்தா திருப்பி கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ கூட வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கிறாங்க, நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா என்ன பிரச்சனையே தெரியல, நல்லா தான் இருக்கா, பட் திடீர்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி மாறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அது மூலமா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தா தெரியுது. அப்ப அப்படியே கட் பண்ண நம்மளோட ஹார்லிக் என்ன பண்றானா தன்னோட கையை நீட்டி இந்த உலகத்தை வந்து பார்த்தா என்னோட கண்ட்ரோலுக்கு எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை வந்து பார்த்தா இருட்டாக்குறாரு. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஹீரோ ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும்போது டக்குனு ஹீரோ என்ன பண்றானா, எட்டப்போ உங்களை பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இதை பண்ண வச்சதுமே யாரும் சொல்லி பார்த்தா ஹார்லிக் தான். ஹீரோனை தனியா மீட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா பெட்ரிக்கோட பொண்டாட்டி கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அவங்களுமே சரிவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த ஊருக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, இதுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஹார்லிக் அப்படின்ற அந்த வேம்பயர் தான், அதுதான் வந்து பத்திர இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம எல்லாரும் கதையை முடிக்க போது நம்ம சீக்கிரம் போய்க்கணும்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, இந்த ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கிறது ஒரு நோய், அந்த பிளாக் நோய் அப்படின்றதான் பரவிட்டு இருக்கு, நீ சொல்ற மாதிரி இந்த பேயோ பிசாசோ எதுவுமே கிடையாது, எல்லாமே கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்பதான் அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றானா, கிள தம்பி இந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தா பெரும் கால்ரா நோய் மட்டும் வரல, கூடவே வந்து பார்த்தா அந்த சாத்தான் அவன் பேர் வந்து பார்த்தா ஹார்லிக் அப்படின்ற மாதிரி முறையா வந்து பார்த்தா அந்த ஹார்லிக்கோட பேர் முழுசா சொல்றாங்க. அவ வந்திருக்கான் அப்படின்றனால தான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது, அவ நம்மள சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே கட் பண்ண இப்ப தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோன் முன்னாடி யாரோ தொங்க நிக்கிற மாதிரி தெரியும். ஹீரோன் கண்ண மூச்சு பாக்குறப்ப அந்த இடத்துல அந்த வேம்பயர் நிக்குது. ஹீரோன் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தா இப்ப ஹீரோ இருக்காங்க, என்னனாலும் ஹீரோ பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பார்த்தா அந்த ஹார்லிக் என்ன சொல்லுதுன்னா, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பரவாயில்ல, எனக்கு வந்து பார்த்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எனக்குன்னு வந்து பார்த்தா ஒரு காதலன் ஒரு புருஷன் இருக்கான், அதனால வந்து பார்த்தா நம்ம கூட 100 வருஷமா சந்தோஷமா வாழ போறேன், நீ இல்லாட்டி கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன சொல்றேன்னா, உன் புருஷனா அப்பெல்லாம் வந்து பார்த்தா உனக்கு எப்ப என்கிட்ட வித்துட்டா அப்படின்றான். என்ன சொல்ற அப்படின்னும் போது, ஆமா உன் புருஷன் வந்து பார்த்தா உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு உன் மேல விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தா ஒரு லெட்டர் கொடுத்துட்டான், அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பார்த்தா புரியாம இருக்கிறது மாதிரி ஒரு லெட்டர்ல கையெழுத்து வாங்குச்சுல, அதை வந்து பார்த்தா ஹீரோன் கிட்ட காட்டுது. இதை வந்து பார்த்தா வெறும் சொற்ப தங்க காசுக்கு உனக்கு வித்துட்டு போயிட்டான் அப்படின்னும் போது ஹீரோன் வந்து பார்த்தா அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தா புருஷன் இருக்கான், நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் அப்படின்னும் போது, பல 100 வருஷங்களா தூங்கிட்டு இருந்தேன் என்ன வந்து பார்த்தா எழுப்புனது நீதான், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு 1 இயர் கூட மட்டும் என் கூட இருந்துட்டு இப்ப எனக்கு ஏமாத்திட்டு போறதுன்ற வந்து பார்த்தா சரி கிடையாது, நீங்க என் கூட வரணும், அப்படி வராட்டி இந்த ஊரை மொத்தமே நான் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பார்த்தா ஹீரோன் பயப்பட மாதிரி தெரியல, உனக்கு வந்து பார்த்தா 3 இரவுகள் மட்டும் தான் டைம் கொடுக்குறேன், முதல் இரவு பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை விட்டு போவாங்க, 2வது இரவு இந்த ஊர்ல இருக்கவங்க உன்னை விட்டு போவாங்க, 3வது இந்த ஊரே மட்டும் மாத்தினா மொத்தமா எழுந்துப்படும், நீ நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், உன்னோட சாய்ஸ் அதான் புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து பார்த்தா அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குனு ஹீரோன் வந்து பார்த்தா தூக்கத்தை வந்து கண்ண முடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தா ஹீரோனுக்கு தூக்கத்துல நடந்த மாதிரி தெரியுது, பட் உண்மையிலே வந்து பார்த்தா அந்த வேம்பயர் ஹீரோனை வந்து பார்த்தா மிரட்டிட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஹீரோன் பக்கத்துல பாக்குறாங்க, பக்கத்துல இருந்த அந்த பெட்ரிக்கோட மனைவிக்கு வந்து பார்த்தா திடீர்னு ஃபிக்ஸ் மாதிரி வருது, என்ன சொல்லி பார்த்தா அவங்க வந்து பார்த்தா அந்த பிளாக் நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கீழே வந்து துஞ்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற பெட்டிட்டு என்ன பண்றாங்க, அந்த பொண்டாட்டியை பார்த்துட்டு நேரா போயிட்டு ஹீரோ அப்புறம் ஹீரோன் கிட்ட பேச போறாங்க. அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு எல்லாமே அந்த ரத்தக்காரி பண்ற வேலை தான், அந்த ரத்தக்காரியை நேற்று இங்க வந்துச்சு, எனக்கு 3 நாள் டைம் கொடுத்துச்சு அப்படின்னும் போது டக்குனு வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க, இங்க பாரு நீங்க இந்த வீட்டுக்கு வந்த கருத்தை தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை ஆரம்பிச்சது, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, அது மட்டும் இல்லாம நீங்க தயவு செஞ்சு இந்த படக்கமே பரவே பராதீங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோவும் ஹீரோனையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தா இந்த இடத்துல இந்த பிளாக் நோயால பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. இதே நேரத்துல அந்த ப்ரொஃபசர் என்ன பண்றானா, அந்த பேய்க்கு வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோட முதலாளியோட ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு இதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் மந்திர கிந்திரம் இருக்கா, ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரியில தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா குறிப்பிட்ட மாதிரி எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த இவரு வந்து பார்த்தா விடவே மாட்டாரு, இருந்தாலும் எப்படியும் மிரட்டி புரட்சி ஒரு புக் எடுத்து படிக்கும் போது அதுல வந்து பார்த்தா ஒரு விஷயம் போட்டிருக்கு, இந்த சாத்தான் வந்து யாரு கூட ஒப்புதல் போடுச்சோ அவங்க கூட வந்து பார்த்தா ஒரு இரவு தண்ணி
தன்னை மறந்து சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தா மறுநாள் சூரிய ஒளி வந்து பார்த்தா அவனை போட்டு தள்ளிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு எந்த பொண்ணு கூட அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அந்த பொண்ணு கூட பொண்ணா இருந்தாங்களோ அவங்களுமே வந்து பார்த்தா இறந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. சுருக்கமா சொல்ல போனா கீரனால மட்டும்தான் வந்து பார்த்தா அந்த சாத்தானை கொலை பண்ண முடியும். முடிஞ்ச கருத்து கீரனுமே வந்து பார்த்தா இறந்து போடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதே நேரத்துல வந்து பார்த்தா வீட்டுல படுத்திருக்கிற நம்ம பேட்ரிக் மட்டும் அவரோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஓபன் பண்ணி பாக்குறப்ப பக்கத்து ரூம்ல இருக்க அவங்க குழந்தைகளோட ரூம்ல வந்து பார்த்தா அந்த பேய் வந்திருக்குது. அதை வந்து பார்த்தா அவங்க பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ண மறுநாள் பேட்ரிக் வந்து பார்த்தா 3 சவப்பெட்டி கூட நிக்கிறாரு. அது சொன்ன மாதிரி வந்து பார்த்தா அடுத்தடுத்து மக்களை போட்டு தள்ள ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு காதல் சொல்றதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த ப்ரொஃபசர் வரும்போது ஹீரோ பார்த்தா அந்த இடத்தை விட்டு வெளில போடா, நீங்க வரக்கூடாது, உன்னாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா அவர் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிளாக் நோய் கிடையாது, இந்த ரத்த காட்டேரி தான் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி ட்ரிப் போனல அந்த வீடு விற்கிறதுக்காக அந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தா நடந்த விஷயத்தை பாருன்னு சொல்லிட்டு அவர் உடம்புல போட்டிருக்க அந்த ரத்த காயத்தெல்லாம் காட்டுறாரு. இப்பதான் வந்து பார்த்தா அவருக்கு புரியுது இந்த இடத்துல அதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த ரத்த காட்டேரி தான் சொல்லிட்டு சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப வாங்க அதை எப்படி அழிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பார்த்தா ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றானா, இது அழிக்கணும்ன்றது வந்து பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அழிக்க முடியும். பகல வந்து பார்த்தா அது நல்லா தூங்கிட்டு இருக்கும். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம்னா கரெக்டா அதோட நெஞ்சில வந்து பார்த்தா ஒரு ஈட்டி எடுத்து குத்தணும். அப்படி குத்தும்போது அது இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து பார்த்தா ஹீரோவால தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனை மட்டும் வந்து பார்த்தா தனியா கூட்டிட்டு வரும்போது ஹீரோன் வந்து கேக்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி போய் சொன்னீங்க அப்படின்ட்டு. ஏமா என்னமாச்சு அப்படின்னும் போது இல்ல என்னால அதை மட்டும் தானே அதை கொல்ல முடியும்னு சொன்னீங்க, இப்ப புருஷனை மட்டும் அந்த பக்கம் தனியா அனுப்புறீங்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னும் போது சரிமா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, இப்ப நீ வந்து பார்த்தா அதை கொலை பண்ணதுக்கு போற, ஆனா அதை கொலை பண்ணும்போது உன்னையே தியாகம் பண்ணிட்டு நீயே இறந்து போயிடுவா அப்படின்றனால கண்டிப்பா உன் புருஷன் அனுப்புவான மாட்டானா சொல்லு அப்படின்னு போது கண்டிப்பா அனுப்ப மாட்டாரு அப்படின்னு போது அப்ப நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன், உனக்கு வந்து பார்த்தா இந்த ஊரு பழக்கம் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நீயுமே வந்து பார்த்தா நிம்மதியா இருக்கணும்னா அவனை போட்டு தள்ளுந்தானே, நான் சொல்றதை மட்டும் செய்யி ஈவினிங் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இதே நேரத்துல ஹீரோக்கு என்ன பண்றாங்க, நிறைய ஹீரோயின் கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த சம்பவத்தோட நாளைக்கு விடியல் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் வந்து பார்த்தா அப்படியே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து பார்த்தா அப்படியே வந்து ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு உனக்கு நான் விருந்தாக்குறேன், என்னையும் உனக்கு தரேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட அப்படியே வந்து பார்த்தா அது அந்த சாத்தானுக்கு புரியுது. இதே நேரத்துல ஹீரோ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரெடி ஆயிட்டு நிக்கிறாங்க. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டான பெட்ரிக்காக வெயிட் பண்றாங்க. எங்க வா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவன் வந்து பார்த்தா என்ன பண்றானே இதுக்கு மேல தான் பொண்டாட்டி இல்ல பிள்ளைங்க இல்ல நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சவுப்படி கிட்ட போய் நிக்கிறான். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா போறாங்க. டூ லேட் அவன் வந்து பார்த்தா அதுல இறந்து போய் கிடக்குறான். அப்புறம் என்ன அப்படியே எரிச்சு போட்டுட்டு இதுக்கு மேல நமக்கு இருக்க கூடாது, நம்ம நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் அழிக்கிறதுக்காக போலான்னு சொல்லிட்டு அந்த புதுசா இருக்கிற அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த சவுப்பெட்டி ஓபன் பண்ணி ஈட்டி எடுத்து குத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட முதலாளி தான். அவர் தான் வந்து பார்த்தா ஹீரோ கொலை பண்ணிட்டான். அப்பதான் ஹீரோக்கு புரியுது நம்மள வந்து பார்த்தா நல்லா ஏமாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, அது வந்து பார்த்தா வேற இடத்துல அதாவது ஹீரோன் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாரு தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அதுக்குள்ளே அந்த சாத்தான் போயிட்டு ஹீரோன் கிட்ட போயிட்டு பேசுது. இப்ப ஹீரோனுக்கு வந்து பார்த்தா மனசுல வந்து பார்த்தா எப்படியாச்சும் இது கூட பொண்ணா இருந்து இதை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா பொழுது விடியுது. அப்படி விடியும் போது தன்னை மறந்து அந்த பொண்ணு கூட இது ஒண்ணா இருக்கிறனால அப்படியே வந்து பார்த்தா அது உடம்புலாம் வந்து பார்த்தா எரிய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா நல்லா நம்ப வச்சு எனக்கு ஏமாத்திடல ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ செத்தாதானே எனக்கும் என் குடும்பத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கே நல்லது, நீ சாகடா அப்படின்ற மாதிரி சொல்ல சூரிய ஒளியில வந்து பார்த்தா அப்படியே எரிஞ்சு செத்து போகுது. அதே நேரத்துல ஹீரோ கரெக்டா வந்து பார்த்தா கதவு திறந்து வர அந்த வேம்பையர் சேர்த்துட்டு அவன் கூட பொண்ணா இருந்தனால கிரண் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காங்க. கிரண் கிட்ட போயிட்டு ஹீரோ என்ன சொல்றானா எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னும் போது இனிமேட்டு வந்து பார்த்தா நம்ம ஊர் நல்லா இருக்கும், என்ன தியாகம் பண்ணி இந்த ஊரை வந்து பார்த்தா காப்பாத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.